Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. செய்தியாளர் வேதவள்ளி இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, கூடுதல் தகவல்கள் என்ன, முடிவுகளை தீர்மானித்ததுல என்னென்ன முக்கிய காரணிகளாக இருந்தது வழங்குங்க. விஜயன், அரியணை யாருக்கு அதிர்ச்சி யாருக்கு அப்படின்ற கேள்விக்கான பதில நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே இருக்கும். மற்ற மாநிலங்கள்ல ஆட்சி அமைத்தாலும் கூட பாஜக தலைநகரான டெல்லியில ஆட்சி அமைக்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் நீண்ட காலமாக இருந்தது. அவங்களுடைய பரப்புரையில நம்மால பார்க்க முடிந்தது. வெற்றிகரமாக 10 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்த ஆம் ஆத்மி கட்சி இந்த முறையும் எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்ற முனைப்போடு அவங்களும் களத்துல செயல்பட்டதை இன்னொரு புறமும் பார்க்க முடிந்தது. இப்படியான சூழல்ல எந்த கட்சி தலைநகரில் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு நாடே உற்று நோக்கி கொண்டிருந்த நிலையில அதற்கான முடிவுகள் தற்போது வந்து கொண்டிருக்கின்றன. அதையும் நம்ம பார்க்கிறோம். காலை முதலே துல்லியமான தகவல்களை புதிய தலைமுறை பதிவு செய்து வரக்கூடிய நிலையில தற்போதைய நிலவரப்படி பாஜக முன்னிலையில் இருப்பதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ச்சியாக முன்னிலை நிலவரங்களை நம்ம பார்த்து வரக்கூடிய நிலையில பரப்புரையை பொறுத்தவரைக்கும் பல்வேறு விஷயங்கள் முன்வைக்கப்பட்டாலுமே கூட கட்சிகளை பொறுத்தவரையில் மக்கள் கிட்ட பேசும்போது பெண்களுடைய வாக்குகளை பெறுவதில் அதிக முனைப்பு காட்டியதையும் நம்ம பார்க்க முடிந்தது. அது மட்டும் இல்லாம நமக்கு ஓட் பெர்சன்டேஜ் வந்துச்சு இல்லையா, அதுலயுமே பெண்களுடைய சதவிகிதம் அப்படின்றது அதிகமாகவே இருந்தது அப்படின்ற தரவுகளையும் நம்ம பார்த்தோம். அதற்கான காரணங்கள் பல கூறப்பட்டாலும் கூட தற்போதைக்கு வாக்கு சதவிகித முறையில எந்த கட்சி முன்னிலையில் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம கொடுத்துட்டு வர தகவல் ஒரு புறம் இருக்கு. இது தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வ ஒரு வெப்சைட்ல தான் இருக்கும். பாஜக 40, ஆம் ஆத்மி கட்சி 30 இடங்கள்ல முன்னிலை அப்படின்ற தகவல் தான் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நம்முடைய செய்தியாளர்கள் துல்லியமாக களத்திலிருந்து தகவல்களை வழங்கி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நொடிக்கு நொடி அப்டேட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி 42 இடங்கள்ல முன்னிலையில் இருக்காங்க. ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்த வரைக்கும் 28 இடங்கள்ல முன்னிலையில் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாக்கு சதவிகிதம் பொதுவாகவே எந்த ஒரு கட்சி போட்டியிட்டாலுமே, எந்த ஒரு தொகுதியில் போட்டியிட்டாலுமே வெற்றி பெறுவது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்க, வாக்கு சதவிகிதம் எவ்வாறாக மாறி இருக்கிறது, மக்களுடைய நம்பிக்கை இந்த கட்சியை தேர்ந்தெடுக்கலாம் என்பதான நம்பிக்கை எப்படி மாறி இருக்கிறது அப்படின்றத அனைத்து கட்சிகளுமே உற்று நோக்குவார்கள். அந்த வகையில இப்போதைக்கு முன்னிலை நிலவரம் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த நொடியின் அடிப்படையில தேர்தல் ஆணையம் வாக்கு சதவிகிதத்தை எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். முதல்ல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் 47.06 அப்படின்றதா அவங்களுடைய வாக்கு சதவிகிதமாக இருக்கிறது. தற்போதைய நிலைமையில 47.06% வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரைக்கும் 43.16% இருக்கிறது இவர்களுடைய வாக்கு சதவிகிதம். இதை நம்ம கடந்த ஆண்டோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்கிறது. பாரதிய ஜனதாவை பொறுத்தவரைக்கும் 47.06 சொன்ன இல்லையா, இதுவே கடந்த 2020ஆம் ஆண்டு தேர்தலோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். 2020ஆம் ஆண்டு தேர்தலுடைய முடிவுல பாரதிய ஜனதா பெற்றிருந்த வாக்கு சதவிகிதம் 38.51% இருந்தது. தற்போதைய நிலைமையில 47.06 இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுவே அதற்கு முந்தைய தேர்தல் 2015ஆம் ஆண்டு தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி 32.19% வாக்கு சதவீதத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். இது பாரதிய ஜனதா கட்சியோட நிலவரம். இதே ஆம் ஆத்மி கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா 43.16% தற்போதைய நிலவரப்படி. முழுமையான முடிவுகள் தெரிய வரும்போது நம்ம வாக்கு சதவிகிதம் எவ்வளவு அப்படின்றத நம்ம முடிவு பண்ணலாம். 2020ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி கட்சி 53.57% அவங்களுடைய வாக்கு சதவிகிதமாக வைத்திருந்தார்கள் ஆம் ஆத்மி கட்சி. இதே 2015ஆம் ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆம் ஆத்மி கட்சி 54.34% அவர்களுடைய வாக்கு சதவிகிதமாக இருந்தது. இது கடந்த 2 தேர்தல்கள்ல பாரதிய ஜனதா ஆம் ஆத்மி கட்சி அந்த ஒப்பிட நம்ம பார்க்கிறோம். அதே போல இப்ப நடந்திருக்கக்கூடிய அந்த வந்திருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கைகளின் அடிப்படையில் அவர்களுடைய வாக்கு சதவிகிதம் இதுவாக இருக்கிறது. வாக்கு சதவிகிதம் இவ்வாறாக இருக்க, ஒட்டுமொத்தமாக வரக்கூடிய அந்த போல் பர்சன்டேஜ் இருக்கும் இல்லையா, அது 60 தாண்டினாலுமே கூட அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்களுடைய வாக்கு சதவிகிதம் அப்படின்றது 60.21. அதே போல பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது 60.92% இருக்கிறது அப்படின்றதையும் பார்க்கிறோம். அதாவது ஆண்களை விட பெண்களுடைய அந்த வாக்கு எண்ணிக்கை பதிவு அப்படின்றது அதிகமாக இருக்கிறது. ஒட்டுமொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையில பெண்கள் அதிகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. அந்த வாக்கு பதிவு பண்ணிருக்காங்க இல்லையா, அதுல பெண்களுடைய வாக்கு அதிகமாக இருக்கிறது. இதன் அடிப்படையில தேர்தல் முடிவுகள் மாறுமா அப்படின்னு தான் அரசியல் நோக்கர்கள் கருதுறாங்க. ஏன் அப்படின்னா கடந்த தேர்தல்களை நம்ம பார்க்கிறோம். பஞ்சாப்ல ஆம் ஆத்மி கட்சி 1000 ரூபாய் பெண்களுக்கு அப்படின்னு அறிவிச்சாங்க, குடும்ப தலைவிகளுக்கு. அதுல 79% மெஜாரிட்டியோட 2022ஆம் ஆண்டு பஞ்சாப்ல அவங்க வின் பண்ணாங்க அப்படின்றது
முக்கியமா பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதே போல மத்திய பிரதேசமாகட்டும், மகாராஷ்டிராவாகட்டும், ஒடிஷாவாகட்டும் இந்த பெண்களுக்கான உதவித்தொகை, மகளிர் உதவித்தொகை அப்படின்றது அவங்களுக்கு பெருமளவுக்கு கை கொடுத்திருக்கு. சமீபத்தில் நடந்து முடிஞ்ச மகாராஷ்டிரா தேர்தலில் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை வாங்கி கொடுத்தது அந்த மகளிர் உதவித்தொகை தான் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் சொன்னதையும் நம்ம பார்த்திருந்தோம். அதே போல நம்மளுடைய அண்டை மாநிலமான கர்நாடகாவிலும் கூட காங்கிரஸ் அது மாதிரியான அறிவிப்பை தான் வெளியிட்டாங்க. தற்போது அவர்கள் அங்கு ஆட்சியில் இருக்கிறார்கள் அப்படின்றது முற்று நோக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில ஆம் ஆத்மி கட்சி மாதத்திற்கு 2100 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு படி மேல போய் 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அறிவிப்புகள் பெண்களுடைய வாக்குகள் எந்த அளவுக்கு ஆம் ஆத்மிக்கும் பாஜகவிற்கும் கை கொடுத்திருக்கிறது அப்படின்றதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. தற்போதைய நிலவரப்படி தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வ பக்கத்துல கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு சதவிகிதம் இதுதான். கடந்த ஆண்டுகள்ல ஆம் ஆத்மியும் பாஜகவும் வாங்கின வாக்கு சதவிகிதம் இதுவாகத்தான் இருக்கிறது. இனி விருந்தினர்களோடு நீங்கள் கலந்துரையாடலாம். விஜயன், நன்றி வேதவள்ளி. Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.